அமெரிக்காவில் பணிபுரிய விரும்பும் வெளிநாட்டு வல்லுநர்களுக்கும் குறிப்பாக பல லட்சம் இந்திய தகவல் தொழில்நுட்ப ஊழியர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி கிடைத்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் H-1B விசாக்களுக்கு விதித்திருந்த $1,00,000, அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 83 லட்சம் ரூபாய் என்ற பிரம்மாண்டமான கட்டண உயர்வை அமெரிக்க பெடரல் நீதிமன்றம் அதிரடியாக ரத்து செய்துள்ளது. ட்ரம்பின் குடியேற்ற கொள்கைகளுக்கு கிடைத்துள்ள இந்த மரண அடி அமெரிக்காவில் உள்ள முன்னணி நிறுவனங்கள் மற்றும் இந்திய பணியாளர்களுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. கடந்த ஆண்டு அதிபர் பதவிக்கு வந்தவுடன் அமெரிக்கர்களுக்கு வேலை என்ற கொள்கையின் அடிப்படையில் வெளிநாட்டினர் அமெரிக்காவிற்கு வருவதை தடுக்க ட்ரம்ப் பல்வேறு கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்தார். அதன் ஒரு பகுதியாகவே H-1B விசாக்களுக்கான கட்டணத்தை சராசரியாக $5,000 இருந்து ஒரே அடியாக $1,00,000 உயர்த்தி அதிரடி காட்டினார். இவ்வளவு பெரிய தொகையை விசா கட்டணமாக செலுத்த வேண்டியிருந்ததால் திறமையான இந்திய ஊழியர்களை வேலைக்கு எடுக்க முடியாமல் கூகுள், மைக்ரோசாப்ட் போன்ற நிறுவனங்கள் திணறி வந்தன. இந்த நிலையில்தான் அமெரிக்க மாவட்ட நீதிபதி லியோ சொரோகின் நேற்று திங்கட்கிழமை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கினார். அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் இன்றி இவ்வளவு பெரிய தொகையை விசா கட்டணமாக விதிக்க அதிபருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று நீதிபதி தனது தீர்ப்பில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் இந்த நடைமுறை சட்டத்திற்கு புறம்பானது என்று அறிவித்த நீதிமன்றம் அதனை உடனடியாக செல்லாதாக்கியுள்ளது. கலிபோர்னியா உள்ளிட்ட 19 மாநிலங்கள் மற்றும் அமெரிக்க வர்த்தக சபை இணைந்து தொடர்ந்த வழக்கில் தற்போது இந்தியர்களே அதன் மிகப்பெரிய பயனாளிகள் என்பதால் இந்த தீர்ப்பின் மூலம் இந்தியர்களுக்கான வேலைவாய்ப்புகள் மீண்டும் உறுதி செய்யப்பட்டுள்ளன. தொழில்நுட்பம், பொறியியல், சுகாதாரம் மற்றும் நிதித்துறைகளில் பணியாற்றும் இந்திய வல்லுநர்களுக்கு இந்த விசா ஒரு வரப்பிரசாதமாகும். தற்போது அமெரிக்காவில் சுமார் 7,30,000 பேர் H-1B விசாவில் வசித்து வரும் நிலையில் ஆண்டுதோறும் வழங்கப்படும் 85,000 புதிய விசாக்களில் பெரும் பகுதியே இந்தியர்களே பெற்று வருகின்றனர்.